எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு புட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 4 பீஸ் கிழங்கு நான் சீவி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம கேரட் செய்கிற மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் பச்சரிசி மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாம் ஒன்றா பிணைஞ்சிட்ருக்கோம். திருவி வச்சுருக்க கிழங்க இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம மரவள்ளி கிழங்க இதில் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பூவை போட்டுக்கோம். அது மேலேயே மரவள்ளி கிழங்கையும் போட்டுக்கலாம். அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூவை தூக்கணும். இட்லி குக்கரை தண்ணி ஊற்றிக்கலாம். அது மேலே மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு இதில் வச்சுருவோம். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.